விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேசரின் மன்னாவின் மூலமா உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய் ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் சுதந்திரித்துக் கொள்ளுவான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவரை பார்க்கறதுக்கு கிரேக்கர்கள் சிலர் வர்றாங்க. அவரை காண விரும்புகிறாங்க. அவங்க இயேசுவை காண விரும்புகிறது தப்பு இல்லை. அதை இயேசுட்ட வந்து சொல்லும் பொழுது சொல்லறாங்க. பிலிப்பு அந்திரேயாவும் உங்களை பார்க்கிறதுக்கு சிலர் வந்திருக்காங்க. ஆனா அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி அவர் என்ன சொல்றாரு பாருங்க பதிலு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன், கோதுமை மணி நிலத்துல விழுந்து சாகலைன்னா பலனை கொடுக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்க கேட்கறதுக்கும் இவர் சொல்றதுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இயேசு மனிதர்களுடைய புகழ்ச்சியையோ மனிதர்கள் தன்னை பாராட்டுவதையோ அவர் வந்து மனுஷங்க நம்மளை பார்க்க வராங்க அதை குறித்து ரொம்ப எக்ஸைட்டடா ஆகிறதையோ அதை அவர் விரும்பவே இல்லை, மனுஷனுடைய புகழ்ச்சி. ஏன்னா பாருங்க, இயேசுவை பார்த்து ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு ஓசன்னான்னு சொல்லி அவங்க வந்து ஆர்ப்பரித்தாங்க. ஆனால் அதே ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவரை சிலுவையில் அறையும்னு சொல்லி அதே ஜனங்கள் தான் கத்துனாங்க, கூச்சலிட்டாங்க. அப்போது ஜனங்கள் எப்படியும் வந்து மாறுவாங்க, மனித இயல்பு. இயேசு கிறிஸ்து அந்த புகழ்ச்சிக்கோ மனுஷனுடைய உயர்த்துதலுக்கோ மேன்மைக்கோ அவர் என்ன செய்யல, இடம் கொடுக்கவே இல்லை என்பதை பார்க்குறோம். அவருடைய குறிக்கோள் எல்லாம் எதா இருந்துச்சு? அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க வேண்டும். அதுதான் பிதா தன்னை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுல அவர் ரொம்ப குறியாக இருந்தார் என்பதை பார்க்கிறோம். இப்போ இயேசு சொல்றாரு, ஒரு உண்மையாகவே அவர் என்ன செய்ய வேண்டும், அதாவது பலனை கொடுக்க வேண்டும் என்றால் நிலத்துல விழுந்து சாக வேண்டும். அப்படின்னா என்ன? தன்னுடைய சுய எண்ணத்துக்கு சுய மகிமையை தேடுகிறதுல, தன் சுய விருப்பத்துல தன்னை குறித்து நினைக்கிறது அல்ல. அவர்கள் தன்னை தியாகம் செய்து கிறிஸ்துவுக்காக தன்னை மடிக்க அர்ப்பணிக்கும் போது அதுலேருந்து அநேக கனிகளை அநேக பலனை நாம அங்க பார்க்க முடியும். அதுதான் தெளிவா இந்த வசனத்துல இயேசு சொல்லுகிறார், யார் உயிரை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அதை இழந்து போவாங்க. ஆனா இந்த உலகத்துல இந்த ஜீவனை வெறுக்கிறவங்க அவர்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் அதை காத்து கொள்வாங்க. என்ன அர்த்தம்? ஜீவனை அதிகமாக இந்த உலகத்தில் நேசிக்கிறவங்க, இந்த வாழ்க்கையின் மேலே ரொம்ப பற்றும் பாசமும் உள்ளவங்க, இந்த பதவி, மனுஷனுக்கு மூலமாக வருகிற மேன்மை, அந்தஸ்து, பணம், அது மாத்திரமல்ல சுயமான ஆசைகள், நம்ம இப்படி பண்ணணும், அப்படி இருக்கணும், இதை அனுபவிக்கணும் போன்ற லௌகீகத்துக்குரிய காரியங்கள், அது மாத்திரமல்ல அதில் திருப்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. நான் இவ்வளவு ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன், நான் இவ்வளவு திறமை உள்ளவனாக இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் சரியாக செயல்படுத்துகிற திறமைசாலியாக நான் இருக்கிறேன் என்று நம்மை குறித்தே நமக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையின் மேலே, இந்த உலகத்தின் வாழ்க்கையின் மேலே உள்ள பற்று, அது ஆண்டவரை விட்டு நம்மை தூரப்படுத்தும்.
இதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்தால் நம்ம நித்திய வாழ்வுக்கு நித்தியத்துக்குரிய காரியங்களை நாம அதை பார்க்க முடியாது, கவனம் செலுத்த முடியாது. அதுதான் இயேசு சொல்றாரு, யார் இதெல்லாத்தையும் அவர்கள் விட்டு கொடுக்க, இயேசுவின் நாமத்திற்காக விட்டு கொடுக்க, தேவனுடைய அன்புக்காக விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்காங்களோ அவங்க நித்திய வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். இந்த உலகம் எதை மேன்மையாக கருதுதோ அது ஆண்டவருடைய பார்வையிலும் நித்திய ஜீவனுக்கு அடுத்ததான காரியங்களின் பார்வையும் கண்ணோட்டம் மிக மிக வித்தியாசமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல நம்ம ஜீவனை நம்ம நேசிக்க அல்ல, நம்ம கர்த்தருக்காக நம் ஜீவனை நம்முடைய வாழ்க்கையை முழுமனதோடு நாம் அர்ப்பணிக்க நம்மை நாம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான சீஷனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம தியானித்த இந்த வேத வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி அமைக்கும்படியாய், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் இப்படி மனுஷனுடைய மகிமையை தேடாமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல உண்மையும் முத்தமாய் இருந்தீரே, அதே போல நாங்களும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் சுயத்தில் இருக்கிற பெருமைகள், எங்கள் சுயத்தில் இருக்கிற மேன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அப்பா விட்டு எங்கள் சுய மகிமையை தேடுகிறவர்களாக அல்ல, உம்மை மேன்மைப்படுத்துகிறவர்களாக, உம்மை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், வழி நடத்தும். இன்ப இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.